வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய இனிய தமிழ் மக்களை இன்று எங்களுடைய கனடாவிலே கிட்டத்தட்ட 11 வருடமாக பத்திரிகை ஆசிரியராக தலைமை பத்திரிகை ஆசிரியர், அது மட்டுமல்ல வெப்சைட் மற்றும் ரேடியோ எல்லாம் வைத்திருக்கார் சிவலிங்கம் அவருடன் ஒரு சுவையான காணொளி. இவர் இப்போ 11வது ஆண்டாக வருகின்ற சாட்டர்டே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆகஸ்ட் 10ஆம் தேதி பெரிய ஃபங்க்ஷன் செய்ய இருக்கிறார். அது பற்றி அவரிடம் ஒரு சுவையான ஒரு காணல். தயவு செய்து மறக்காமல் பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரிடம் நேரடியாக அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும். வணக்கம் சிவாண்ணா. வணக்கம் டேனி. உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு எனது முதல் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். எம்மை தேடி வந்து இப்படியான ஒரு நேர்காணலை செய்வதற்கு கண்டிப்பாக எங்களுடைய ஆக்களை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லையா? அதற்கும் நான் நன்றிகளை கூறுகிறேன். என்றால் வளர்ந்து வருகின்ற ஊடகங்களாக இருக்கலாம், வளர்ந்து வருகின்ற மற்ற இணைய சோஷியல் மீடியாக்களாக இருக்கலாம், எல்லாமே நாங்கள் ஒற்றுமையோடும் தமிழ் அன்போடும் பயணிக்க வேண்டும் என்று முதல் முன்வைக்கின்றேன். நன்றி. கண்டிப்பாக. இப்போது நீங்கள் அதாவது சிவானா, நீங்கள் கிட்டத்தட்ட 11 வருடமாக இந்த தளிர் என்ற ஒரு பத்திரிகையும் நிறுவி வருகிறீர்கள் இல்லையா? தளிர் காலாண்டு இதழாக முதல் அதை ஆரம்பித்தது தளிர் காலாண்டு இதழாக வெளிவந்தது. சரி. அதை தொடர்ந்து இணையதளம், பிறகு தற்போது 3-4 வருடமாக வானொலி ஆரம்பித்திருக்கோம். இணையதள மூலமாக மிக விரைவில் நாங்கள் அதை HDயாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி உங்களுடைய இந்த தளிர் பத்திரிகையை பற்றி சொல்லுங்கள். இந்த இதழ் காலாண்டு இதழ் என்று சொல்கிறீர்கள். ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய இந்த புத்தகத்தை வெளியிடுவீர்களா? என்ன மாதிரி அது? 3 மாதங்களுக்கு ஒரு முறை மலருகின்ற இதழாக அதை வெளியிடுகின்றோம். இதில் தமிழ் சார்ந்த இலக்கியம், மற்ற புதியவர்களுடைய படைப்புகள், அவர்களுடைய ஆக்கங்கள், மற்ற சிறுவர்களுடைய ஆக்கங்கள், மற்ற இப்படியான போன்றதுகளை அது ஒரு காலாண்டு இதழாக மிக அழகான ஒரு இதழாகவும், முன்னேற்ற படங்கள் எப்பொழுதும் எங்களுடைய கலைஞர்களையும், புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் நிறைய திறமையானவர்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள். எனவே அந்த முன் அட்டை படத்தை தாங்கி வருவது எப்போதும் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களையும் நான் பிரதானமாக அவர்களை அடையாளப்படுத்துவோமாக அந்த இதழில் படமாக பொறித்து வருகின்றேன். அதை விட நான் உங்களுடைய புத்தகத்தை பார்த்துருக்கின்றேன். மிகவும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கின்றது. அந்த அட்டைகள் எல்லாம் கலர் புத்தகமாக நல்ல குவாலிட்டியாக அச்சடித்து விடுகிறீர்கள். நான் நினைக்கிறேன் அது மிக சிரமமான பணி. ஏனென்றால் ஒன்றை நாங்கள் வெளியில் கொடுக்கும்போது இன்றைய நவீன உலகத்தோடு பயணிக்கின்ற இது ஒரு காலம். ஆரம்பத்தில் நாங்கள் பாடசாலையிலேயே கல்வி கற்கும் போது படம் பாடம் படி என்பார்கள். அதுபோன்று இன்று முதல் படத்தை காட்ட வேண்டும், அதன் பின்புதான் அவர்கள் அதற்குள் சென்று வாசித்து தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே தரம் இருக்க வேண்டும், அதே இடத்துல ஒரு கவர்ச்சி இருக்க வேண்டும். கவர்ச்சி என்பது பிழையான கவர்ச்சிகள் இல்லை, ஒரு அழகு தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய வகையில் தான் அதை தயாரித்திருக்கிறோம். அதற்காக சினிமாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இதழ் வெளிவருவது இல்லை என்பதையும் இங்கு கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் எங்களுடைய லோக்கல் இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள் மற்றும் உங்களுடைய தமிழ் சார்ந்த நீங்கள் பல பாடல்கள் கூட எழுதியிருக்கிறீர்கள். நான் பார்த்துக்கிட்டேன். திரைப்பட பாடல்கள் கூட எழுதி திரை இசைக்கு ஏற்ப அந்த பாடல்கள் எழுதி வருகின்றேன். ஆரம்ப காலங்களில் விடுதலை கவிதைகளை எழுதி விடுதலை பாடல்களை வெளியிட்டிருந்தேன். தற்போது எங்களுடைய சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த நோக்கங்கள், அதாவது ஒரு தகப்பன் மகளுக்குரிய பாசம், அம்மா அவனுடைய பாசம் போன்றதை கவிதை வரிகளில் காட்டி அதை பாடலாக்கி இருக்கின்றேன். பின்னணி பாடல்களை முன்வைத்து எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழுகின்ற கலைஞர்களையும் அதனுடன் இணைத்துத்தான் அந்த பாடல்கள் வெளிவருகின்றது. ஏனென்றால் ஒரு பின்னணி பாடகர் பாடுகிறார் என்றால் எங்களுடைய புலம்பெயர்ந்து இருக்கின்ற கலைஞர்களையும் நான் அதில் இணைத்துக் கொள்வது வளமை. என்றால் நாங்களும் அதற்கு இன்று சரிக்கு சமனாக வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் அந்த பாடலும் தெளிவூட்டுகின்றது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய 11வது ஆண்டு நிறைவாக என்ன செய்ய இருக்கிறீர்கள்? ஃபங்க்ஷன்கள் எங்களை மக்களுக்கு தெரிந்தால். இந்த 11வது ஆண்டு விழா நாங்கள் வளமையாக ஒவ்வொரு வருடம் இந்த 11வது ஆண்டை நிறைவு செய்ய போகின்றோம். முதலாவது ஆண்டில் நிறைவு விழாவிலிருந்து இற்ற வரைக்கும் நாங்கள் எங்களுடைய கலைஞர்களையும் சரி, எந்த உலகத்தில் இருந்தாலும் அவருடைய திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வரவழைத்து அவர்களுக்கான ஒரு மதிப்பளிப்பையும் கௌரவத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் அதுபோன்று ஒரு 6 பேர் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். அதுபோன்று புதிய பாடலும் இங்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது. இது ஒரு இசை விருது விழாவாக இதை நாங்கள் கொண்டு வருகின்றோம். இந்த இசையை வழங்க போகிறவர் முன்னணி இசைக்கலைஞர் ஃபயஸ்
சாஹிர் அவர்கள் தான் அவருடைய குரூப் பேண்ட் தான் இதில் பங்கு பெற்ற போகிறது. மற்றும் இதில் எங்களுடைய புலம்பெயர்ந்து இருக்கின்ற இளத்து கலைஞர்களும் பாட இருக்கிறார்கள். பிரதானமான பாடகராக நாங்கள் இந்தியாவிலிருந்து தென்னிந்திய திரை இசை பாடகர் பின்னணி பாடகர் ஹரிஷ் ராகவேந்திராவை வரவழைத்திருக்கின்றோம். நல்ல ஒரு பாடகர் அவர் ஹரிஷ் ராகவேந்திரா. நிற்பதுவே நிரப்பதுவே பல பாடல்களை பாட இனிமையான பாடல்கள் 2000 ஆண்டிலே மிக இனிமையான பாடல்களை தந்தவர் அஜித் மற்றும் விஜய், அஜித், சூர்யார்களுக்கெல்லாம் நல்ல பாடல்களை தந்தவர். நல்ல கலைஞன். அவரை வசீகர குரல் கொண்ட ஒரு கலைஞன். நிறைய பாடல்கள் மக்கள் மத்தியில் இன்றும் ஒரு பேசு பொருளாக இருக்கின்றவர். அவர் பாடப்போகின்றார். நான் எழுதிய பாடலும் அவர் பாடியிருக்கின்றார். இந்த முறையும் அந்த பாடல் அங்கு அரங்கேற இருக்கின்றது. நல்லது. இந்த உங்களது டிக்கெட் இந்த என்ன மாதிரி பெற்றுக்கொள்ளலாம்? மக்கள் வருவதாக இருந்தால் நுழைவுச் சீட்டுகள் அங்கு முன் வைக்கப்பட்டிருக்கு. சரி. மிக குறைந்த கட்டணங்களும் இருக்கிறது. விஐபி, விவிஐபி என்று சொல்லி நாங்கள் அந்த டிக்கெட்டுகளை ஆன்லைன் மூலமாக எடுக்கலாமா அல்லது எங்கு அவர்கள்? நீங்கள் நேரடியாக அநேகமாக எங்களுடைய இந்த நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்கப்பட்டு விட்டது என்று தான் நான் கூற வேண்டும். ஏனென்றால் என்னிடமே கைவசம் இல்லை. அப்படியா? ஏனென்றால் நாங்கள் 500 பேர் தான் அந்த இருக்கையில் கொண்ட இடம், அந்த மண்டபம். சரி. எப்படியும் 480க்கு கிட்ட எல்லாம் போய்விட்டது என்று தான் அறிகிறேன். நல்ல விஷயம். அதாவது பேக்டாக இருக்கு. ஏன்னா மண்டபம் நிறைந்த ஒரு விழாவாக அமைய வேண்டும். அதைத்தான் நாங்கள் முன்னகர்த்தி அதற்கான வேலைப்பாடுகளை செய்திருந்தோம். அதுபோன்று நேற்றைய பொழுது எங்களுடைய குளிமத்தினுடன் கதைக்கும் போது மன திருப்தியாக இருந்தது. மண்டபம் நிறைந்து காணப்படும் என்பதில் ஐயமில்லை. மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, நான் நேயர்களே இந்த என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லே அவர் தலைமை ஆசிரியருடைய இன்ஃபர்மேஷன் போடுவேன். அவருடைய தொலைபேசி இலக்கம் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். நீங்கள் அவருடன் பேசலாம். எடுத்து இது சம்பந்தமாக அது மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பதாக விளம்பரங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, மண்டபம் நிறைந்து இருக்குது. அது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் டிக்கெட்டுகள் இருக்குது, நீங்கள் வாங்கலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நல்லதுன்னா மிக சக்ஸஸாக உங்களுடைய ப்ரோக்ராம் முடியும். மீண்டும் ஒரு முறை நாங்கள் இதுபோல நிகழ்ச்சிகளை மீண்டும் சந்திப்போம். நீங்கள் ஒரு சேவையாக உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை செலவிட்ட உங்களுடைய மக்களுக்கும் தமிழுக்குமாக இவ்வளவு டே அண்ட் நைட் உங்களுடைய பொன்னான நேரத்தை போட்டு செய்கிறீர்கள். கண்டிப்பாக இது வாழ்த்துக்கள். மேலும் நீங்கள் நல்லாக வளரணும் என்று கூறி எனக்கு இவ்வளவு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. இந்த நேரத்துக்கு என்னையும் வரவழைத்து நீங்கள் நேர்கண்டமைக்கு முதற்கண் உங்களுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவானே எல்லோரும் இதை பார்க்க வேண்டும். எல்லோரும் மற்றது தங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு ஊடகமானது தங்களுடைய செய்தி பரிமாற்றத்தை ஏற்றுக்கொள்வது மக்கள்தான். மக்களுடைய கைகளில் தான் எந்த ஒரு ஊடகமும் வெளியில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பீர்கள். நன்றி. தொடர்ந்து எங்களுடைய அன்பு தொடரும். கண்டிப்பாக.